Welcome students. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard algebra exercise 3.7. ஓகேவா? அதுல first question என்னது? Find the square root of the following rational expressions. Square root அப்படினா என்னது? இப்போ square rootல 9 இருக்குன்னு வெச்சுக்கோங்க. அதோட root என்னது? இப்போ நம்ம வந்து 3 into 3 square. அடுத்து அப்ப 3 into 3 ன்னு எடுப்போம். 9 அது என்ன வரும்? 3 square. 3 square என்ன ஆகும்? 3. நான் ஒரு 3 வெளில எடுப்போம். இந்த ஸ்கொயர்ட் என்னது ஆகுது? ஒன்று அதில் வந்து என்னது பாதி நமக்கு வரும். அப்படிதான் 3:1. 3:1 என்னது? 3 தான். அதுதான் இதை வந்து என்னது 3 ஸ்கொயர்ட் ஆக்குறோம். இது வந்து நம்ம அந்த 3 வந்து நம்ம வெளில எடுக்கிறோம். அப்படிதானே 2ல வந்து 3 வந்து வெளில எடுக்கிறோம். இந்த ஸ்கொயர்ல வந்து என்னது ஆகுது? ஒன்னுது பாதி வந்து நமக்கு வரும். ஓகேவா? இதே இதை வச்சு தான் நம்ம என்ன பண்ண போறோம்? சம் பண்ண போறோம். ஓகேவா? இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க? 400 சொல்லிருக்காங்க. அத ரூட்ல போட்டுலாமா? root of 400 x raised to 4 y raised to 12 z raised to 60 divided by 100 x raised to 8 y raised to 4 z raised to 4. ஓகே. இதுல நம்ம என்னன்னா காமனா இருக்கறதுல ஃபர்ஸ்ட் வந்து என்ன செய்யலாம்? வெட்டிடலாம். சரியா? இங்க இந்த ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 ஒரு 0 போயிடும். 4 வந்திருக்கு. ஓகே. இது வந்து என்ன நம்ம டிவைட் பண்ணும்போது என்ன சொன்னேன்? மைனஸ் பண்ணணும். மல்டிப்ளை பண்ணும்போது இது ஆட் ஆகும். இப்போ இது வந்து 4 இருக்கு. இங்க என்ன ஆகும்? 8 minus 4 எவ்வளவு? 4. ஓகேவா? 4 மைனஸ் பண்ணிட்டேன். இங்க தான் குறைவா இருக்கு, கூட இருக்கு. அப்ப இதை வெட்டிடலாம். 4 இருக்கு. 4 12 minus 4 என்ன வரும்? 8 வரும். ஓகேவா? இங்க என்ன இருக்கு? இது குறைவா இருக்கு, கூட இருக்கு. அப்ப இதை ஃபுல்லா வெட்டிடலாம். 16 minus 4 என்னது? 12. புரிஞ்சுதா? டிவிஷன்ல இருக்கனால தான் நம்ம என்ன செய்யறோம்? மைனஸ் பண்றோம். ஓகே. இப்போ என்ன வந்திருக்கு? பாக்கி எழுதிடலாமா? 4 இருக்கு, y raised to 8 இருக்கு, z raised to 12 இருக்கு. இங்க என்ன இருக்கு? s raised to 4 இருக்கு. இது ஒண்ணுமே இல்லை. ஓகேவா? இப்போ வந்து 4 ஓட ரூட் என்னது? 2. எவ்வளவு? 4 ஓட ரூட் எப்படி எடுப்போம்? 2 into 2. ஓகே, 4. அப்படிதானே? சரி, சாரி, 2 into 2. அப்போ ரூட்ல இருந்து 2 2 வில ஒரு 2 வரும். அப்போ ஆன்சர் என்னது? 2. இது என்ன எழுதணும்? நம்ம மாடுலஸ்ல எழுதணும். y raised to 8 z raised to 8 வராதுல. நம்ம என்ன செய்யணும்? நான் என்ன சொன்னேன்? இந்த பவர் இருக்கும்போது என்னது? இதுல பாதி வரும். அப்படித்தானா? அப்போ வெளியில எடுக்கும்போது இந்த பவரோட பாதி என்னது? 8ல பாதி என்னது? 4. அப்போ y raised to 4. z 12ல பாதி என்னது? 6. ஓகே. இல்ல x 4ல பாதி என்னது? 2. அப்ப 12. இதுதான் மாடுலஸ். ஓகேவா? ஏன் மாடுலஸ்ல எழுதுறோம்னா ரூட்ல வந்தாலே அது வந்து என்னது? பாசிட்டிவ்னு அர்த்தம். ஓகே. பாசிட்டிவ் எல்லாமே பாசிட்டிவா தான் இருக்கணும். அப்ப வந்து மாடுலஸ்ங்கும் போது நம்ம எல்லாமே அது பாசிட்டிவ். இதுல மைனஸா இருந்தாலுமே அது வந்து மாடுலஸ்ல எழுதிட்டோம்னா அது பாசிட்டிவ் தான். அதனால நம்ம என்ன செய்யறோம்? இதை மாடுலஸ்ல எழுதணும். புரிஞ்சுதா? 4க்கு ரூட் எடுத்துட்டோம் 2. இதுல வந்து என்ன சொன்னேன்? இதுல வந்து பாதி நம்ம எழுதணும் ரூட்டுக்கு இல்லைன்னு. அப்ப என்னது? 8ல பாதி 4, 12ல பாதி 6, 4ல பாதி 2. இவ்வளவுதான் ஆன்சர். ஓகேவா? அடுத்தது செகண்ட் क्वेश्चन எழுதிடலாமா? ஓகே. செகண்ட் என்னது? 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 60. ஓகே. ஃபர்ஸ்ட் உள்ளதை எடுப்போம். ஃபர்ஸ்ட் அது எல்லாமே ரூட்ல வரும். ஓகே. ரூட்ல ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 7x square plus 2 root 14x plus 2 divided by x square minus 1 by 2x plus 1 by 60. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்? 7x squared plus 2 root 14x plus 2 எடுக்கலாம். ஓகே. இதை எடுத்து சிம்பிளிஃபை பண்றதுக்காக எடுத்திருக்கேன். இது நம்ம டைமண்ட் ஷேப்ல பண்ணுவோம்ல. என்னது? இப்படி இருந்ததுன்னா 7 2s are 14. அடுத்தது 2 root 14. அதாவது மல்டிப்ளை பண்ணும்போது 14 வரணும், ஆட் பண்ணும்போது 2 root 14 வரணும். ஓகே. இங்க நான் பண்ண ஸ்டாண்ட்ல சொன்னேன் ரெண்டையுமே மல்டிப்ளை பண்ணி அங்க எழுதணும். ஓகே. அப்ப என்ன வரும்? ரூட் 4. இப்போ வந்து ரூட் 2 இன்டு ரூட் ஒரே நம்பர் ரூட்ல இருந்தா அந்த ரூட் போயிடும். 2. ஓகே. நம்ம என்ன எடுப்போம்? இப்போ இதுல ஒரே ரூட்ல 2 2 இருந்தா நம்ம என்ன செய்வோம்? 2 தானே எடுப்போம். அதே தான் தனித்தனியா இருக்கு. இப்போ ரூட் 2 இந்த ரூட் என்னது? 2. அப்போ இங்க வந்து என்னது? ஆட் பண்ணா நமக்கு ரூட் 14 வரணும். மல்டிப்ளை பண்ணா
14 வரும். அப்போ ரூட் 14 இன்டு ரூட் 14 எவ்வளவு 14 அப்படிதானே. அப்போ வந்து என்னது ரூட் கேன்சல் ஆயிருமா. இப்போ ரூட் 14 இன்டு ரூட் 14 அது 14. இங்கே வந்து ஒரு ரூட் 14 ஒரு ரூட் 14. அப்போ என்னது 2 ரூட் 14. புரிஞ்சதா. ரூட் 14 இன்டு ரூட் 14 வந்து என்னது ரூட் கேன்சல் ஆகி 14. அப்போ இங்கே ஒரு ரூட் 14 ஆட் பண்ணும்போது ஒரு ரூட் 4 பிளஸ் ஒரு ரூட் 14 என்னது 2 ரூட் 14. அப்போ இது வந்து ஆன்சர் வந்து சைடில் அப்ளை பண்ணிக்கலாமா. அப்போ 7x² பிளஸ் ரூட் 14x பிளஸ் ரூட் 14x பிளஸ் 2. ஓகே, இப்படி பார்த்தா நம்ம இதுல இருந்து ஒன்று வெளியில எடுத்து நம்ம இது பண்ணுவோம். இங்க பார்க்கும்போது நமக்கு என்னது வெளியில எடுக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அதனால தான் நான் அதை பிரிக்கிறேன். ரூட் 7 இன்டு ரூட் 7 என்னது 7 அப்படிதானா. ரூட் 7 இன்டு ரூட் 7 7 தான். அதைத்தான் 7 தான் ரூட் 7 இன்டு ரூட் 7 எழுதியிருக்கேன். புரியுதா. இதே மாதிரி 14 இன்டு 14 தான். அதே தான் ரூட் 7 இன்டு ரூட் 7 எழுதியிருக்கேன் இன்டு x² பிளஸ் ரூட் 14 இருக்கு. நம்ம என்ன எடுக்கலாம் ரூட் 14 ரூட் 7 இன்டு ரூட் 2 என்னது ரூட் 14. 7 2s are 14. அந்த 14 வந்து நான் ரூட் 14 வந்து தனித்தனியா பிரிச்சிருக்கேன். அதே மாதிரி தான் இதுவும் என்னது ரூட் 7 இன்டு ரூட் 2x பிளஸ் இந்த 2 என்ன பண்ணியிருக்கேன் ரூட் 2 இன்டு ரூட் 2. புரிஞ்சதா. என்ன பண்ணியிருக்கேன் இந்த 7 வந்து ரூட் 7 இன்டு ரூட் 7 இருக்கேன். அப்போ ஆன்சர் என்னது ரூட் 7 தான். ஓகேவா. பிளஸ் 14 வந்து ரூட் 7 இன்டு ரூட் 2 வாட்டை பிரிச்சிருக்கேன். அதே தான் இங்கே 2 என்னது ரூட் 2 இன்டு ரூட் 2. நம்ம ஆன்சர் என்னது கேன்சல் ஆயிரும் 2 ஆன்சர். அதுதான் பிரிச்சிருக்கேன். எதுக்காக நம்ம காமனாக எடுக்கிறோம்க்காக. இதில் வந்து ரூட் 7ம் இங்கே எக்ஸ் இருக்கு அப்படின்னா அப்போ எக்ஸை வெளியில் எடுக்கிறேன். பாக்கி எங்கே இருக்கு இன்னொரு ரூட் 7 இருக்கு. 2 ரூட் 7ல ஒரு ரூட் 7 2 எக்ஸ்ல ஒரு எக்ஸ் வெளில ஒரு எக்ஸும் இருக்கு. இங்கே இந்த 7 வெளியில் போயிட்டு பாக்கி என்ன இருக்கு ரூட் 2 எக்ஸ் வெளியில் போயிடுச்சுலாம். ஓகேவா. புரிஞ்சுதா. ரூட் 7ல ஒரு ரூட்டை வந்து வெளியில் எடுத்திருக்கேன்னா அப்போ ஒரு ரூட் 7 வெளியில் இருக்கும். இந்த எக்ஸ்ல ஒரு எக்ஸ் வெளியில் எடுத்துருக்கு நம்ம ஒரு எக்ஸ் வெளியில் இருக்கும். பிளஸ் இங்கே ரூட் 7 வெளியில் போயிடுச்சு காமனா. இப்போ இங்கே ரூட் இருக்கு இந்த எக்ஸ் வெளியில் போயிடுச்சுல ஒரு எக்ஸ். அப்போ வந்து ரூட் எக்ஸ் பிளஸ் ரூட் இருக்கு. இங்கே வந்து அப்போ என்ன இருக்கும் இந்த சைடுமே ரூட் 7 பிளஸ் ரூட் 2 தான் உள்ள இருக்கணும். காமனா தான் இருக்கணும். அப்போ இங்கே என்ன வெளியில் வரும் ரூட் 2 வந்து வெளியில் எடுக்கணும். காமனா உள்ளது ரூட் 2 தான். அதை வெளியில் எடுத்துருக்கேன். அப்போ நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு ரூட் 7x பிளஸ் ரூட் 2 1. இன்னொன்று என்னது ரூட் 7x பிளஸ் ரூட் 2 ரெண்டுமே இருக்கும். ஓகேவா. இது வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு தான் என்னது இதை ரூட் 7 எடுத்திருக்கேன். 14 ரூட் 7 இன்டு 2 எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 2 ரூட் 2 எடுத்தேன். அப்புறம் காமனாக வெளியில் எடுத்துட்டேன். ஓகேவா. அடுத்து அங்கே வந்து என்னது x² மைனஸ் 1/2x பிளஸ் 1/16 இருக்கு அப்படிதானா. அப்போ x² மைனஸ் 1/2x பிளஸ் 1/16 என்ன எடுத்திருக்கேன்னா 1/4 தான் ஹோல் ஸ்கொயர்னு எடுத்திருக்கேன். 4² என்னது 16 தானே. ஓகே. இப்போ பாருங்க a minus b the whole squared formula இருக்கும் பாருங்க. a minus b the whole squared formula என்னது a squared minus 2ab plus b squared. a என்னது x. இதில் என்ன வரும் x minus 1/4 the whole square. அப்போ x squared என்னது x squared இருக்கா minus 2 into x into 1/4. அப்போ 1/4 the whole square. ஓகே. இப்போ பாருங்க இது வந்து இதாகும் இங்கே வந்து 2 ஆகுமா. இப்போ பாருங்க ஆன்சர் நமக்கு என்ன வந்திருக்கு x² மைனஸ் 1/2x பிளஸ் 1/4 the whole square வந்திருக்கா. அதானே இங்கே கிடக்கு. அதனால a minus b the whole square இருக்கு. இது a இருக்கும் இது b இருக்கும். அதனால a minus b the whole square எடுத்திருக்கேன். ஓகேவா. இதை ரூட்ல போட்டுலாமா. ரூட்ல போட நமக்கு என்ன வரும் 7x² plus 2 root 14x plus 2 divided by x² minus 1/2x plus 1/16. ஓகே. ரூட்ல போட்டுலாமா. என்ன வரும் இதுக்கு ஆன்சர் வந்து என்னது root 7x plus root 2 root 7x plus root 2 divided by x minus 1/4 the whole square. இது பாருங்க ரெண்டுமே சேமா இருக்கு. அப்ப நம்ம எப்படி எடுக்கலாம் root 7x plus root 2 the whole square divided by x minus 1/4 the whole square.
ஓகேவா? இப்போ வந்து ரெண்டுமே ஸ்கொயர் இருந்தாலும் நம்ம தான் காமனாக எடுத்துடலாம்ல ரூட்டுக்கு வெளியில். இப்போ என்ன வரும்? √7x + √2 divided by x minus 1/4 ஹோல் ஸ்கொயர் தானே, 2 இருக்கு. அப்போ ஸ்கொயர்னா 2க்கு பதிலாக 1 வெளியே எடுத்துக்கணும். அப்படி தானே நம்ம ரூட்டில் எப்படி தானே 2 காமனாக இருந்தால் நம்ம 1 காமனாக வெளியே எடுப்போம். √2 × √2னா × 2னா நம்ம 2 ஆகும். அதே தான் இது இதுன்னா இது 1 எடுத்துட்டோம். இதுவும் ஸ்கொயர்னா 2 இருக்குன்னா அதில் 1 வெளியே எடுத்துட்டோம். இதுதான் ஆன்சர். ஓகே, புரிஞ்சுதா? ஓகே, அடுத்து நாம தேர்ட் போயிடலாமா? ஓகே, தேர்ட் ஒன் நமக்கு என்னது? 121 a plus b the whole raised to 8 x plus y the whole raised to 8 b minus c the whole raised to 8 divided by 81 b minus c the whole raised to 4 a minus b the whole raised to 12 b minus c the whole raised to 4. ஓகேவா? இனி இதை நம்ம ரூட்ல போட்டுக்கலாமா? ரூட்ல போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, 121 a plus b the whole raised to 8 x plus y the whole raised to 8 b minus c the whole raised to 8 divided by 81 b minus c the whole raised to 4 a minus b the whole raised to 12 b minus c the whole raised to 4. ஓகே, 121க்கு வந்து எனக்கு நமக்கு ரூட்டு வந்து 121 வந்து டைரெக்டாக தெரியும், 11 தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு அது வந்து உடனே 11 எடுக்க தெரியாது. அப்படிப்பட்டவங்க என்ன எடுக்கணும்? 121 இந்த எல் ஷேப்பில் நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ 121 நமக்கு என்னது வரும்? 3ல் போகாது. அப்படித்தானே? அப்புறமா 11 தான். இது கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையில்லை. 11 தான். வேறு இதுலையுமே போகாது. 11 × 11 தான் 121. அப்போது இந்த 11 × 11க்கு மேலே ஒரு 11 எடுத்துடலாம். ஓகேவா? 121 நம்ம ரூட்ல போட்டோம்னா என்ன வரும்? 11 × 11 வரும். 11 வெளியில் எடுத்துட்டோம். அடுத்து 81 இதில் போட்டு பாருங்க. 3 தானே? 2 3s are 6 7 3s are 21 3 9 3 3 3 1. அப்போ 2 3க்கு பதிலாக ஒரு 3 2 3க்குள்ள ஒரு 3 என்னது? 9 விடு. ஓகேயா? இதுதான் ரூட்டு. ஓகே, இனி இதை என்ன எடுக்கலாம்? நான் நினச்சேன்னா இதில் பாதி. அப்போ a plus b the whole raised to 4. அடுத்து x plus y the whole கீழே மேலே நம்ம காமன் இல்லை, அதெல்லாம் அப்படி எழுதி தான் ஆகணும். அப்போ 8க்கு காமன் இது பாதினது 4 b minus cயில் பாதினது 4. அது 2ஆல் டிவைட் பண்ணாலே போதும், பாதி தானே. இப்போ b minus cயில் வந்து என்னது 2 a minus b வந்து என்னது 6 b minus c வந்து என்னது 2. இவ்வளோதான் ஆன்சர். ஈஸியாக முடிஞ்சிச்சா? இது வந்து 11 வந்து நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. 11 × 11 தான் 121. அடுத்து வந்து நான் இந்த மாதிரி இருக்கலாம். இந்த மாதிரி நமக்கு தெரியாததெல்லாம் எல் போட்டு கண்டுபிடிச்சு 2 நம்ம காமன் நம்பர் மேலே 1 ஆடும். அப்போ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு வந்திருக்கு. இப்போ நம்ம பண்ணிட்டே இருக்கோம். இப்போ 3 × 3 × 1 வந்திருக்கு. 3 × 3 × 3 × 3 வந்திருக்குன்னு வச்சுக்கோ. 3 × 2 வந்திருக்கோம். நம்ம 2 3 மேலே 1 எடுப்போம். 2 3 மேலே 1 எடுப்போம். இங்கே ஒரே ஒரு 2 அதை என்ன பண்ணோம்? √2 அப்படி போட்டுக்கணும். புரிஞ்சுதா? எனது பிற்காலத்தில் வரும்போது நமக்கு புரியும். இப்போ உங்களுக்கு புரிஞ்சதில்லை. இதில் வந்து என்ன செஞ்சோம்? நம்ம 2ஆல் இதை வந்து டிவைட் பண்ணி போட்டாலே போதும். பாதினா அது வந்து 2ஆல் டிவைட் பண்ணி போட்டாலே போதும். ஓகேவா? ஓகே, செகண்ட் பாருங்க. ஃபைண்ட் தி ஸ்கொயர் ரூட் ஆஃப் தி ஃபாலோயிங் வந்து கொடுத்துருக்காங்க. 4x² + 20x + 25. அப்போ நம்ம ரூட்டில் போட்டுடலாமா? 4x² + 20x + 25. ஓகேவா? இது நம்ம எப்படி எடுக்கலாம்? 2x the whole square எடுத்துக்கலாம். இங்கே வந்து 2 × 5. சரி, 2 × 5. 2 2s are 4 4 5s are 20 x plus இது வந்து 5 the whole square எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம எடுக்கிற இங்கே வந்து பாருங்க, a² + 2ab + b² ஃபார்முலா இருக்கலாம். இப்போ a plus b the whole square ஃபார்முலா என்னது? a² + 2ab + b². அப்போ இதில் a² என்னது வரும்? 2a இருக்குன்னா 2a² + 2 × a வந்து என்னது? 2x × 5 2x × 5 போடும். ஓகேவா?
ஓகே பிளஸ் 5 the whole square b தானே அப்போ நம்ம இது வந்திருக்கா இது வந்திருக்கா வந்துக்கலாம் அப்போ இது என்ன அர்த்தம் a plus b the whole square ல இருக்குன்னு அர்த்தம் அப்போ a என்னது 2x plus 5 the whole square புரிஞ்சுதா இது வந்து ஸ்கொயர் இது 2 வந்து ஸ்கொயர் எடுத்துட்டு இது வந்து என்னது இது 5 னால 5 into 2 into 2 ன்னு இருக்கும் அப்போ a into b a into 2ab வரும் ஓகேவா அப்போ இதுல 2 இருக்கு அப்படிதானே ஸ்கொயர்னா 2x plus 5 into 2x plus 5 ன்னு அர்த்தம் அப்போ ஒரு 2x plus 5 வந்து வெளியில வந்துடும் இதுதான் ஆன்சர் புரியுதா ஓகே அடுத்தது எடுத்துலாமா செகண்ட் வந்து என்னது நமக்கு 9x squared minus 24xy plus 30xz minus 40yz plus 25z squared plus 16y squared பார்த்தா இது ஏதோ ஒரு ஃபார்முலா உள்ள கிடக்குன்னு தெரியுது அப்படிதானா ரூட்ல போட்டுடலாமா அப்போ 9x squared x squared y squared எல்லாம் நம்ம எடுத்துடலாம் plus 16y squared plus 25z squared first எடுத்துக்கலாம் minus 24xy plus 30xz minus 40yz ஓகே அதுதான் எழுதியிருக்கேன் இந்த x squared மட்டும் ஃப்ரண்ட்ல எழுதியிருக்கேன் அவ்வளவுதான் ரூட்ல ஓகேவா இப்போ நம்ம இங்க என்ன வரும் the square எடுத்துமா 3x the whole square plus 4y the whole square plus 5z the whole square இப்பதான் எல்லாமே வந்து ஸ்கொயர்ல தானே இருக்கு 3 3s are 4 4s are 2 5 5s are ஓகே whole square எடுத்தாச்சு அடுத்து மைனஸ் இது எப்படி எழுதலாம் 2 into என்ன வரும் 2 into 24 நம்ம அப்படி எப்படி பிரிக்கலாம் 2 24 எப்படி பிரிக்கலாம் 2 into 3 2 3s are 4 2 3s are 6 6 into 6 4s are 24 xy இது வந்து 3 இருக்கு அப்படின்னா அப்போ 3x இது வந்து என்னது 4y இருக்கு அப்போ 4y ஓகேவா இங்கே இருக்கிறது அப்படியே நம்ம இந்த 24 பிரிச்சிட்டோம் 2 into 4x into 4y இங்க x 4x 3x 4y தானே இருக்கு அப்போ அதே தான் நம்ம இங்க என்ன எடுக்கிறோம் 24 2 into எடுத்துட்டு 3x into 4y இதை இன்டு பண்ணி பாருங்க 24 வரும் ஓகேவா இது 30 வந்து இந்த மூணு நம்பர் வச்சு நம்ம எப்படி எடுக்கலாம்னு பார்க்கலாம் ஓகேயா ஓகே இந்த இதை வச்சு எழுதலாம் மைனஸ் 40 எடுக்கலாம் 40 வந்து இந்த 4 5 வச்சு நம்ம 4 3 4 5 வச்சு இப்போ y z இருக்கு அப்படின்னா அப்போ y யும் z அப்போ 4 ஐயும் 5 ஐயும் 4 5s are 20 அப்படிதானா இங்க வந்து என்ன இருக்கு 2 இருக்கு 40 இருக்கு 2 into 4y into 5z பாருங்க 2 4s are 8 8 5s are 40 வந்துருச்சா அடுத்து பிளஸ் இந்த 30xz எடுப்போம் 30xz எடுக்கணுமா இங்க என்ன இருக்கணும் xும் zும் இருக்கணும் அப்போ 2 into 3x into 5z இப்போ பாருங்க 2 3s are 6 6 5s are 30 எல்லாம் வந்துருச்சா நம்ம ஒரு ஈக்குவேஷனுக்காக தான் இப்படி எடுக்கிறோம் ஃபர்ஸ்ட் என்ன செஞ்சோம் இதை ஸ்கொயர் வச்சு எல்லாத்தையும் எடுத்துட்டோம் இதை வச்சு இங்க வந்து இங்க பார்க்கணும் xy இருக்கு அப்போ xும் yயும் அப்போ 3 into 4 3 4s are 12 12 into 24 அப்போ 2 இங்க மைனஸ் 2 into 40 எடுக்கணும் yயும் zும் அப்போ 4 by 5z into 2 எல்லாமே அதை வச்சு எடுத்து எழுதிட்டோம் இப்போ பார்த்தா ஒரு ஃபார்முலா மாதிரி இருக்கா என்ன ஃபார்முலா இது a minus b plus c the whole squared formula அப்படின்னா என்ன வரும் a squared plus b squared plus c squared minus 2ab minus 2bc plus 2ac இதுதான் இதோட இப்போ இதே மாதிரி தான் நம்ம போட்டுக்கோம் இது abc இருக்கு a squared plus b squared plus c squared minus 2ab minus 2bc plus 2 into ac இந்த ஃபார்முலால இருக்கு அப்ப நமக்கு என்ன ஒரு a வந்து என்னது இது a இது b இது c அப்போ a minus b plus c ஓகேவா the whole square
இங்க இப்ப ரெண்டு ஸ்கொயர் இருக்குன்னா இது அதே மாதிரி இன்னொன்று இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஒரு இது எடுப்போம். 3x - 4y + 5z இது மாடுலஸ்ல எழுதிருக்கும். இவ்வளவுதான் ஆன்சர். புரிஞ்சுதா? இதை வந்து இந்த ஃபார்முலால பார்க்கும்போது என்ன இந்த ஃபார்முலால கொண்டு வர மாதிரி பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஒரு ஃபார்முலா கிடக்குன்னு தெரியுது. அப்படின்னா அப்ப 3 இருக்கு, x y z இருக்கு. இப்போ அந்த இது வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ஃபார்முலா எழுதும். இந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே டக்குன்னு இது வந்துடும் நமக்கு. ஐயோ இதே மாதிரி இருக்கே அப்படின்னு பார்த்து. ஓகேவா? அடுத்து ஓகே, தேர்ட் பார்க்கலாம். 4x 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ரூட் எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் எல்லாம் தனித்தனியாக நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி கண்டுபிடிச்சிடலாம். 4x² - 9x + 2 இது பார்த்தாலே தெரியுது. நம்ம டைமண்ட் ஷீட் பண்ணாதான் நமக்கு அந்த ஆன்சர் கிடைக்கும். அப்போ மல்டிப்ளை பண்ணோம். இது வந்து ஃப்ரெண்ட்ல நம்பர் தான் என்ன சொல்றேன், ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம். 4 2 8 + 8 அப்படின்னா ஆட் பண்ணும்போது -9 கிடைக்கணும். அப்போ இங்க வந்து என்னது ஆன்சர் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது பிளஸ் ஆகுனா வந்து ஒரே சிம்பிளா இருக்கும். ரெண்டு நம்பருமே ஒன்னு பிளஸ் ஆக்கலாம், ஒன்னு மைனஸ் ஆக்கலாம். ஆனா இங்க ஆன்சர் -9ல இருக்கு. அப்ப அந்த ரெண்டு நம்பருமே மைனஸ்ல இருக்குன்னு அர்த்தம். 1 8 8 மைனஸ். இப்போ -9 வந்துருச்சா? இப்போ 4x² - x - 8x + 2. ஓகே, இங்க வந்து என்ன காமனா இருக்கு, x காமனா இருக்கு. அப்போ இங்க ஒரு 4 ஒரு x இருக்கு, -1. இங்க 4x - 1 இங்க என்ன வரும், -2 வெளியில எடுக்கணும். -2 எடுத்தோம்னா -2 இந்த மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும் டவுட்னா. இப்போ -8x + 2. ஓகே, கரெக்ட். இப்போ 4x - 1 1, x - 2ங்கிறது 1. ஓகே, அடுத்து எடுத்துடலாமா? 7x² - 13x - 2. இங்க வந்து என்ன பண்ணலாம், மல்டிப்ளை பண்ணா -14 வரணும், ஆட் பண்ணா -13 வரணும். ஓகேவா? அப்ப நமக்கு என்ன வரும், இங்க வந்து மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்துச்சுன்னா ஒரு சிம்பிள் மைனஸ் ஆகும். ரெண்டு நம்பர்ல ஒரு சிம்பிள் மைனஸா இருக்கும். அப்போ அதுல வந்து பெரிய நம்பர் வந்து மைனஸ் ஆகணும். அப்பதான் ஆட் பண்ணும்போது உள்ள ஆன்சர்ல மைனஸ் கிடைச்சிருச்சுன்னா அதுல பெரிய நம்பர் வந்து மைனஸா இருக்கும். ஓகே, அப்போ 1 14 14 மைனஸ் வந்துச்சுன்னா -13 சிம்பிள் டிஃபரெண்டா தான் மைனஸ் தானே பண்ணுவோம். அப்போ -13. ஓகே, இதை அப்ளை பண்ணிடலாமா? -13x சாரி minus plus x minus 14x minus 2. ஓகே, இதுல வந்து x வெளில எடுத்துடலாம். அப்போ 7x plus 1 வரும். அப்போ இங்கேயுமே 7x plus 1 தான் இருக்கும். அப்போ -2 வெளியில எடுத்துடலாம். இப்போ இன்ட்டு பண்ணி பாருங்க, -14x வருதா, -2 வருதா, 1x. ஓகே, இப்போ 7x plus 1 1, x minus 2ங்கிறது 1. அடுத்து பாருங்க, 28x² minus 3x minus 1. டைமென்ஷன் பண்ணிடலாமா? இதில் ஆட் பண்ணால் -28 -1 × 28 28 தானே. இப்போ -3 என்ன வரும், 28 7 4s 28 இருக்குதானே. அதில் வந்து மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு மைனஸ் வந்து ஒரு சிம்பிள் மைனஸ்ல இருக்கும். அது எதா இருக்கணும், கீழே பார்க்கணும். அடிஷனில் வந்து ஆன்சர்ல மைனஸ் வந்துருக்குன்னா பெரிய நம்பரில் போட்டுருணும். ஓகேவா? எழுதிடலாமா? 28x² - 7x + 4x - 1. ஓகே, 28ல 7x வெளில எடுத்துடலாம். 4x - 1. இங்கேயும் 4x - 1னா இங்க இருக்கு +1 வெளில எடுக்கணும். இப்பதான் அதே சிம்பிள் வந்து 1 தான் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 7x + 1 1, 4x - 1ங்கிறது 1. ஓகே, எல்லாம் எழுதியாச்சு. இன்னும் ரூட்ல போட்டுடலாமா? என்ன வரும், ரூட்ல x² - 9x + 2. அடுத்தது 7x² + 13x - 2. 28x x² - 3x - 1. இப்போ எல்லா வேல்யூம் நம்ம போடுறோம். என்னது, 4x - 1 x - 2, 7x + 1 x - 2, 7x + 1 4x - 1. இங்க பார்த்தா தெரியும் என்னது, 4x - 1 ரெண்டு டைம்ல இருக்கு. இப்போ 4x - 1 the whole square, x - 2 ரெண்டு டைம்ல இருக்கு, x - 2 the whole square, 7x + 1 ரெண்டு டைம்ல இருக்கு, whole square. ஓகேவா? அப்ப ஆன்சர் நமக்கு என்ன வரும், equal to மாடுலஸ் எழுதிடலாமா? ரெண்டு ஸ்கொயர்னா ஒண்ணு தானே. அப்போ 4x - 1 x - 2 7x + 1. இதுதான் ஆன்சர்.
புரிஞ்சுதா? அந்த டைமண்ட் ஷேப் எல்லாருக்குமே தெரியும், திரும்ப திரும்ப நம்ம அதுதான் பண்ணிட்டு இருக்கோம். அதை வச்சு சும்மா ரூட்ல போட்டோம். ரூட்ல போட்டா ஸ்கொயர் வந்தா நம்ம என்ன செய்யறோம், ஒன்று மைனஸ் பண்ணி எழுதும். அடுத்தா 2 வேலை 1 எடுக்கும். அவ்வளவுதான், ஈஸி. பார்க்கும்போது பெருசுமா இருக்கும், டைமண்ட் ஷேப் தெரியும்ல, அப்போ முடிஞ்சுக்காது. ஓகேவா? எல்லாமே ஈஸி தான். சமயம் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும்னா காணாம படிக்கக்கூடாது. இந்த மெத்தடை மட்டும் படிச்சு வச்சு, டைமண்ட் ஷேப் எப்படி பண்ணணும் அதை மட்டும் படிச்சு வச்சாலே போதும் நமக்கு. அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் பார்த்தா தெரியுமா டைமண்ட் ஷேப் பண்ணணும். ஓகே, நீ காணாம படிச்சுன்னா பாதியிலே நிற்கும், தந்தி அடிக்கும். மேக்ஸ் எப்பவுமே காணாம படிக்கணும். ஈஸியாக நம்ம படிச்சிட்டோம்னா மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட் வேறு எதுவுமே இல்லை. டைமண்ட் ஷேப் என்னதான் சொல்லி தந்தேன், திரும்பவும் சொல்றேன். இங்கே வந்து பிளஸ்ல ஒரு நம்பர் வந்திருக்குன்னா இங்கே வந்து ரெண்டுமே வந்து ஒரே சிம்பிளா இருக்கும். ஒன்று பிளஸ்ஸா இருக்கும், ஒன்று மைனஸா இருக்கும். அதே இது இங்கே வந்து பிளஸ்ல வந்திருக்கு, மல்டிப்ளை. ஆன்சர் மைனஸ்ல வந்துருச்சுன்னா ரெண்டுமே என்ன சேர்ந்தா இருக்கும், மைனஸா இருக்கும்னு அர்த்தம். ஏன்னா ஒரே சிம்பிளா தானே இருக்கணும், மைனஸா இருக்கும், அப்பதான் ஆன்சர் தான் இருக்கும். புரிஞ்சுதா? இங்க மைனஸ்ல வந்துச்சுன்னா ஒரு நம்பர் பிளஸ், ஒரு நம்பர் மைனஸ்ல இருக்கும். அப்ப அடுத்து அடிஷனல்ல பார்க்கணும். இங்க பிளஸ்ஸா இருந்ததுன்னா பெரிய நம்பர்ல பிளஸ், இங்க மைனஸா இருந்ததுன்னா பெரிய நம்பர்ல மைனஸ். அவ்வளவுதான். புரியுதா? அப்போ சிம்பிள் டிஃப்ரெண்டா இருக்குது. இப்போ மைனஸ்ல இருக்குன்னா சிம்பிள் டிஃப்ரெண்டா இருக்குதுன்னா அப்ப அது ரெண்டுமே மைனஸ், 1 பிளஸ் 1 மைனஸா இருக்கணும். அப்படித்தானே? அப்ப அதில் மைனஸ் பண்ணி வர ஆன்சர் தான் இதா இருக்கணும். ஓகே, ஒரே சிம்பிளா இருக்குதுன்னா இங்க பிளஸ் அதுல ரெண்டு ஆட் பண்ணி வர நம்பர் தான் இதுல இருக்கணும். ஓகேவா? அதை மட்டும் புரிஞ்சா போதும். ஓகே, 4th ஒன் பாருங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அப்படிதான். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். 17x plus 1. இப்போ டினாமினேட்டர் 6 இருந்தா மேல ஒரு ஈக்குவேஷன் நமக்கு கிடைக்கும். இப்போ 2x² plus 17/6னா டினாமினேட்டர் 6 இருந்தா மேலே கீழே 6 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்படிதானா? அதே தான் இங்க. கீழே ஒண்ணுமே இல்லை, அதனால 6 தான் கீழே எல்லாத்துக்கும் வரும், வச்சுக்கலாம். மேலே ஏதோ 6 பண்ணும்போது என்ன வரும், 12x² plus 17x வேண்டாம், கீழே x மல்டிப்ளை பண்ண வேண்டாம். கீழே 1 × 6 6. இன்னும் என்ன பண்ணலாம், மேலக்கு மட்டும் டைமண்ட் ஷிஃப்ட் பண்ணிடலாமா? 12 × 6 எவ்வளவு, 72. ஆட் பண்ணா 70. அப்போ 9 × 17. சரி, 9 × 72 ஆட் பண்ணா 17 வருதா? கீழே 6 போட்டுடலாம். இங்க என்ன வரும், 12x² plus 8x plus 9x plus 6. அப்ப என்ன வரும், இந்த 4 வெளியில் எடுத்துடலாமா? 4x வெளியில் எடுத்துனா 4x நமக்கு வெளியில் எடுக்க நமக்கு என்ன வரும், 4 3s are 12. அப்படித்தானா? x plus 4 2s are, அப்போ 3x plus 2. இப்போ இங்கே வந்து மாதிரி இந்த 3x plus 2 வரணும். அப்போ இங்கே என்ன வரும், 3 வெளியில் எடுத்துடலாமா? அப்போ என்ன ஆன்சர், 4x plus 3 1, 3x plus 2ங்கிறது 1 divided by 6. ஓகே, ஃபர்ஸ்ட் பிளஸ் கண்டுபிடிச்சாச்சு. ரெண்டாவது பண்ணிக்கலாமா? 3/2 x² plus 4x plus 2. இதுவுமே டினாமினேட்டர் 2 இருக்கு. இப்போ எல்லாமே 2 இருக்குன்னா என்ன செய்யணும், மற்றதெல்லாம் 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். நான் 4 2s are 8x plus 4. ஓகேவா? இனி இதுக்கு டைமென்ஷன் பண்ணிடலாமா? என்ன வரும், மல்டிப்ளை பண்ணா 12 வரணும், 3 4s are 12. அப்படிதானே? ஆட் பண்ணா 8 வரணும். அப்போ என்ன வரும், ஆன்சர் வந்து நமக்கு 6 2s are 12. அப்படிதானே? ஆட் பண்ணா 8 வருதா? ஓகே, அப்போ 3x² plus 6x plus 2x plus 4 divided by 2. அப்போ என்ன வரும், 3x வெளில எடுத்தனா x plus 2, இங்கே x plus 2 வரணும். இப்போ plus 2 வெளில எடுப்போம். இப்போ ஆன்சர் என்னது, 3x plus 2ங்கிறது 1, x plus 2ங்கிறது 1 divided by 2. ஓகேவா? அப்போ ரெண்டு இடத்துக்கு நமக்கு என்னது கிடைச்சிருச்சு. அடுத்து வந்து அடுத்தது பண்ணிடலாம். தேர்ட் ஒன் நமக்கு என்னது வந்து போட்டிருந்தாங்க, 4/3 x² plus 11/3 x plus 2. அப்ப டினாமினேட்டர் 2க்கு 3 வந்திருக்கு, இது மட்டும் தான் 3 வரணும். அப்ப அதை மட்டும் 3ஆல மல்டிப்ளை பண்ணா போதும். இப்போ 4x² plus 11x plus 3 2s are 6. ஓகேவா? இனி இதுக்கு டைமென்ஷன் பண்ணிடலாமா? மல்டிப்ளை பண்ணா 6 4s are 24, ஆட் பண்ணா 11. அப்ப என்ன வரும், 8 3s are 24 வருதா? ஆட் பண்ணா 11 வருதா? ஓகே, 4x² plus 8x plus 3x plus 6 divided by 3. இதுல வந்து 4x வெளில எடுத்துலாமா? அப்போ 2x plus 2, இங்க x plus 2 வரும். அப்போ plus 3 வந்து வெளியில வரும்.
by 3. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் 4x plus 3 1 x plus 2ங்கிறது 1 by 3. ஓகே நம்ம எல்லாமே என்ன செய்யணும் டைரக்டா ரூட்லயே போட்டுறேன். ஓகேவா இன்னொரு ஃபர்ஸ்ட் ஒன் ஆன்சர் நமக்கு என்னது 4x plus 3 into 3x plus 2 by 6 into second one answer என்னது x plus 2 3x plus 2 divided by 2. third one என்னது நமக்கு x plus 2 4x plus 3 divided by 3. ஓகேவா இந்த மல்டிப்ளிகேஷன் இருக்கனால கீழே அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோமா 6 2 is 12 into 3 என்னது 36 நம்ம கீழே 36 இங்கே பாருங்க 4x plus 3 ரெண்டு இருக்கா so 4x plus 3 the whole square 3x plus 2 ரெண்டு இருக்கா square அடுத்தது x plus 2 the whole square ரெண்டு இருக்கா இப்போ நம்ம 36க்கு நமக்கு வந்து ரூட் என்னது 2ல பண்ணா 1 6 2 9 3 3 இப்போ ரெண்டு மேல 1 ரெண்டு 3க்கு மேல ஒரு 3 அப்ப என்னது 6 இப்போ 6 வெளியில எடுத்துக்கலாமா ஓகே 1 by 6 இங்க என்ன வரும் 4x plus 2 sorry 3 இங்க என்னது 3x plus 2 ரெண்டு இருக்கு நான் ஸ்கொயர் உள்ள நடப்போம்ல x plus 2 மார்க்ஸ் இதுதான் ஆன்சர் ஓகே இதுக்கு வந்துல நம்ம சொன்னோம் 6 எடுத்துக்கோமா ஸ்கொயருக்கு பதிலா ஒன்னு எடுத்துக்கோம் இவ்வளவுதான் இதுக்கு ஆன்சர் இங்க புரிஞ்சதா நான் கிளாஸ் எடுக்க உங்களுக்கு புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ப்ளீஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஓகேவா தேங்க்யூ